ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனா சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெண்டைக்காயை வச்சு ஒரு காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வலுவலுப்பு இல்லாமல் காரக்குழம்பு எவ்வளோ சூப்பராக ஹெல்த்தியாக வீட்டிலேயே செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் காரக்குழம்பு செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. நறுக்கி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடேறினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், முழுசாக சேர்த்ததுக்கப்புறம் வலுவலுப்பு இல்லாமல் நல்லா வெண்டைக்காயை இதிலையே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெண்டைக்காயை வதக்கிக்கோங்க. அதோட வலுவலுப்பு தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வெண்டைக்காயை நாம் இப்போ நல்லா வலுவலுப்பு இல்லாமல் வதக்கி எடுத்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இப்போ நாம் இதுக்கு குழம்பு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி மோகனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சுடேறினதுக்கப்புறம் கடுகுளுந்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா கடுகுளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 4-5 பல் போல் பூண்டு சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி நீங்கள் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா லோ டு ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் 1/4 பதம் வந்திருக்கு. இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கினா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிரும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை. இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு. இது கூட ஒரு 3 தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எந்த ஸ்பைசஸுமே சேர்த்தாமல் இப்போது வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போது வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண வச்சுருந்த வெண்டைக்காயை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா இதுலேயே கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் இப்போ பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட இப்போ நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட கல்லுப்பும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அளவாக போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மெர்ச் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஸ்பைசஸ்லாம் வெண்டைக்காயோட நல்லா ஜெல்லாகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. நீங்களும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கலந்து விட்ட பிறகு இதில் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம், குழம்புக்கு தேவையான அளவு. பாருங்கள், குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம்.
அதுக்கு முன்னாடி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. லோ டு ஹை ஃப்ளேமில் நல்லா மாற்றி வெண்டைக்காயை வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அடிக்கடி நல்லா கலந்து விடுங்க, மூடி ஓப்பன் பண்ணி விட்டு. நல்லா அந்த தண்ணியிலே வெண்டைக்காய் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு வேக விட்டுறலாம். இது கூடயே ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். இப்போது இது கூட கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம், ஒரு திக்கான பேஸ்ட்டாக. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு 3/4 பதம் அளவுக்கு வெண்டைக்காயும் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள் குழம்போட. இதோட இன்னும் நமக்கு நல்லா கிரேவி கிடைக்கிறதுக்கு இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வேக விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நமக்கு வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக வீட்லேயே குயிக்காக செஞ்சிடலாம். பாருங்கள், வெண்டைக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. நமக்கு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இந்த சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை நான் இன்றைக்கி சாதத்தோடு சர்வ் பண்ணி சாப்பிட்றேன். அவ்வளோதாங்க, சாதம் வச்சு அது கூட வெண்டைக்காய் காரக்குழம்ப நம்ம இதில் ஊற்றி சாப்பிட்றலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய்.